வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோல இன்ஸ்டன்டா பருப்பு எதுவுமே ஊற வைக்காம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 கேரட்டை துருவி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா மல்லி இலை கருவேப்பிலை ரெண்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சிருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமா உப்பு. அடுத்து முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை தான். 1 கப் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல பவுடரா பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடரா பொடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கையில எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம துருவி வச்சிருக்க கேரட் எல்லாம் சேர்த்தரலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் ஒன்னா சேர்த்தரலாம். நான் இன்னைக்கு செய்யறது பாத்தீங்கன்னா கேரட் வடை, அதனால நான் கேரட் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். கேரட் துருவும் போது இது கூட நீங்க பீட்ரூட் கூட சேர்த்து துருவி செய்யலாம், அதுவுமே டேஸ்டா தான் இருக்கும். அதே போல நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு செய்யறதுனால இதுல பச்சை மிளகாய் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். நீங்க பெரியவங்களுக்கு செய்யறதா இருந்தா இதுல நீங்க மிளகாத்தூள் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இனி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகத்தூள் தான் சேர்க்கணும்ன்றது இல்ல, நீங்க முழு பெருஞ்சீரகமா சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கேரட் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கேரட் வெங்காயத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா விட்டு வரும். பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி, பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு வயசுக்கு மேல போனா பருப்பு வடையெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஆசையா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வரும். ஆனா இந்த வடை பாத்தீங்கன்னா பருப்பு வடைய மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். பாருங்க, நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம பொடிச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலையை சேர்த்தரலாம். பொட்டுக்கடலையை மொத்தமா சேர்த்துறாதீங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அந்த டைம் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கையால உருட்டுற பக்குவத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் 1 டீஸ்பூன் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா கேரட்ல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்க்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மாவு கரெக்டான பக்குவத்துல வந்துடுச்சு. இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மாவு எல்லாத்தையும் சின்ன சின்னதா உருட்டி நம்ம வடை ஷேப்ல தட்டி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு ஒன்னொன்னா பொரிச்சு எடுக்க போறோம். இனி வடைக்கு தட்டுறது மாதிரி கையில கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கையால தட்டி எடுத்தாலும் சரிதான். இல்லாட்டி இந்த மாதிரி சாப்பிங் போர்ட்ல வச்சு விரிசல் எதுவும் இல்லாம நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி சூடான எண்ணெயில ஒன்னொன்னா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். தட்டி வச்சிருக்க வடை மாவை ஒன்னொன்னா எண்ணெயில சேர்த்தரலாம். ஃப்ளேம் பாத்தீங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை சீக்கிரமா கறிக்கு போயிடும், அதனால கண்டிப்பா ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க வடை சுடும் போது வெளியே பார்க்கும்போது நல்ல பொன்னிறமா இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா வடை வேகவே வேகாது, பச்சையாவே இருக்கும். நாம சேர்த்திருக்க பொட்டுக்கடலை கேரட்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாவே வெந்துடும். இப்ப 2 பக்கத்தையும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்க, நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இந்த வடையில இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இதே போல மீதம் இருக்கக்கூடிய எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். பருப்பு ஊற வச்சு அரைச்சு கஷ்டப்பட வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் வச்சு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. இந்த வடை சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் அந்த கேரட்டோட பிளேவரோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வடையை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. உள்ளாடியுமே நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. இந்த வடைக்கு தொட்டு சாப்பிட எதுவுமே தேவையில்லை, வெறுமனே சாப்பிடலாம். கிட்ஸுக்கு விருப்பப்பட்டா டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பொட்டுக்கடலை மாவு மட்டும் ரெடியா இருந்துச்சுன்னா டீ போடுற நேரத்திலே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த கேரட் வடையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.